அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் பாக்கியம் நிறைந்த துல்ஹஜ் மாசத்துல யௌமுல் அரஃபாவுடைய நாளை நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதில் அவ்வளவு பாக்கியங்கள், அவ்வளவு அருள் வளங்களை எல்லாம் வைத்திருக்கிறான். ஒரே ஒரு செய்தி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சூரா மாயிதால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்துல இந்த நாளுடைய அரஃபா நாளுடைய மேன்மையை குறித்து பேசுறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாளில் நாம் இந்த தீனை, மார்க்கத்தை பரிபூரணமாக்கிட்டோம், சம்பூர்ணமாக்கிட்டோம். அதே மாதிரி உங்கள் மீது என்னுடைய அருளை நான் பரிபூரணமாக்கிட்டேன். மூணாவது சொல்றேன், அல்லாஹ் வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்காக இந்த இஸ்லாத்தை நான் மார்க்கமாக பொருந்திக்கிட்டேன், தேர்வு செஞ்சிட்டேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அது எந்த நாள்? யகூதிகள் உமர் இல்லாட்ட கேட்டாங்களாம், உமரே இந்த ஆயத்து இறங்கி அந்த நாளை நீங்க அறிவீங்களா, தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டாங்களாம். தெரியுமே, அது மேன்மை மிகு அரஃபாவுடைய நாள் அப்படின்னாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பாக்கியமான வார்த்தை சொல்லப்பட்டு இருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளை போன்று கொண்டாடுவோம் என்று சொன்னார்கள் யூதர்கள். அப்படிப்பட்ட பாக்கியமான நாள் தான் யௌமுல் அரஃபாவுடைய நாள். பெருமக்களே, சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா இந்த அரஃபாவுடைய அந்த நாளுடைய மேன்மையை குறித்து பதிவு செய்யறாங்க. பைஹகி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியும் கூட இது. துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1 to 10 வரை இருக்கிற அந்த நாள் ஒவ்வொரு நாளும் 1000 நாளுக்கு சமமானது. ஆனால் யௌமுல் அரஃபாவுடைய அந்த நாள் இருக்கு, அது 10,000 நாளுக்கு சமமானது என்பதாக சொல்றாங்க. அப்படிப்பட்ட பாக்கியமான நாள். அரஃபாவுடைய ஒரு நோன்பு வச்சா அப்படின்னா 10,000 நாட்கள் நோன்பு வைத்த நன்மை. ஒரு சதக்கா செஞ்சா 10,000 நாட்கள் செய்த நன்மை. ஒரு நல்லறங்களை செய்தால் 10,000 நாட்கள் செய்த நன்மை சாதாரணமாக கிடைப்பதில்லை பெருமக்களே. அப்படிப்பட்ட பாக்கியமான நாள் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாளை அடைவோம், அந்த நோன்புகளை நோட்போம், அல்லாஹ்விடத்தில் கரை மீது துஆ செய்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானா.